துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. நம்ம இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் நாள் 26/7/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி துவிதியை திதி இரவு 12:34 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மாலை 6:10 வரைக்கும். பிறகு மக நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் அமிர்த யோகம் கூடிய நாள். இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராகு கால நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய வார சூளை தென்கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்னைக்கு இந்த துலா ராசி அன்பர்கள் எப்படி இருக்க போறீங்க அதுதானே சூப்பர். ராசிநாதன் உங்களுக்கு தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 9க்குடைய புதன் 9ல் இருக்கார். குருவும் அங்கே இருக்கார். சூப்பர். பாக்கியமான ஒரு நாளுங்க இன்னைக்கு. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் 10லேயே போய் அமர்ந்திருக்கிறார். 10க்குடைய சந்திரன் 10லேயும் இருக்கார். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் நிதித்துறை, நீதித்துறை, பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் இந்த நாள் ஒரு அமுக்கலமான ஒரு நாளுங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றி தகவல் வரும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் பற்றி நிலவரம் தெரிய வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எதை தொட்டாலும் சக்ஸஸ் தாங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7க்குடையவன் செவ்வாய் 11ல் இருக்கார். கேதுவின் பிடியில் இருக்கார். அப்போ கொஞ்சம் இடர்பாடுகள், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது சிறப்பு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக நீங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். மற்றபடி உங்களுக்கு ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வரலாம். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆலய வழிபாடு, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். சுக்கிரன் ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம். சூரியன் சந்திரன் இணைவு இருப்பது அதுவும் ரொம்ப சிறப்புங்க. இன்றைய நாள் அற்புத நாள்.